இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்பிபி பிளான் அக்வைர்டு பை சத்யா லிமிடெட் ரீப்ளேஸ்மெண்ட் அவார்ட். இந்த சேம் கான்செப்ட் முன்னாடி பார்த்தது தான். ஆக்சுவலி மகா லிமிடெட் வந்து சத்யா லிமிடெட் வந்து மகா லிமிடெட் அக்வைர் பண்ணது. மகா லிமிடெட் ஆல்ரெடி எஸ்பிபி பிளானை இஷ்யூ பண்ணிக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் வாங்கினார்னா இவரும் அக்வைர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இவர் நெட் அசெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கணக்கில் கொஞ்சம் புரியுறதுக்காக சொல்கிறேன். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கிளியராக விளங்கும். அப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டுக்கு நம்ம போக போகிறப்ப ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு. சரி, ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டுனா என்னென்னு உங்களுக்கு அளவுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு போஸ்ட் காம்பினேஷன், ப்ரீ காம்பினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான். அவார்டு எஸ்பிபி பிளான் இருக்கக்கூடியதா இது. ஸோ இது எஸ்பிபி பிளான் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்டு கான்செப்ட் தான். எஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு. அப்போ எஸ்பிபி பிளானை யார் அக்வைர் பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வரலாம். ஸோ ஹூ இஸ் அக்வைர் பண்ணுறது யார்? அப்போ இந்த இடத்துல எனக்கு அக்வைர் பண்ணுறது யாருன்னா சத்யா லிமிடெட் தான் அக்வைர் பண்ணுறாங்க. யாரை? சத்யா லிமிடெட் அக்வைர்டு. சத்யா லிமிடெட் யாரை? மகா லிமிடெட். அப்போ ப்ரீ காம்பினேஷன், போஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஸோ ப்ரீ காம்பினேஷன், போஸ்ட் காம்பினேஷன், இது ரெண்டும் நமக்கு தெரியும். அதாவது தெரியும்னா ஆக்சுவலாக நம்ம படிச்சிருப்போம், இதுதான் தெரிஞ்சிருக்காது, ஆனால் தெரியும் நமக்கு. ஸோ ப்ரீ காம்பினேஷன்னா என்ன, போஸ்ட் காம்பினேஷனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரீ காம்பினேஷனா என்ன? இவங்க அதாவது நான் போன கணக்குலேயே சொல்லி தந்துருக்கேன். அதாவது 56 லட்சத்தை புக் பண்ணிட்டாங்க யாரு? மகா லிமிடெட். 84 லட்சத்தை இனிமேல் இவங்க புக் பண்ண போறாங்கன்னு சொன்ன மொத்தம் 1,40,00,000 இவங்க ரெண்டா பிரிச்சுக்குவாங்க இல்லைங்களா? மகா லிமிடெடும் சத்யா லிமிடெடும். ஆக்சுவலாக மகா லிமிடெட் தான் அந்த ஸ்கீம் அறிவிச்சிருக்கோம். அந்த ஸ்கீம் அறிவிச்சு 56 லட்சம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மகா லிமிடெட் வந்து சத்யா லிமிடெட் வாங்கிடுவாங்க 2026. அப்போ இந்த ப்ரீ காம்பினேஷன் பீரியட் வந்து 2 இயர்ஸ், போஸ்ட் காம்பினேஷன் பீரியட் வந்து 3 இயர்ஸ், மொத்தம் 5 இயர்ஸ். 2 இயர்ஸ் மகா லிமிடெட் பணத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3rd இயர்ல வந்து இவங்க வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3rd, 4th, 5th யாருக்கு ஆயிரும்? போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் காம்பினேஷன் பீரியட்ன்றது வந்து சத்யா லிமிடெட் வாங்கினதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ். ஏன்னா மொத்தமாகவே நீங்கள் எஸ்பிபி பிளானுக்கு வந்து வெஸ்டிங் பீரியட் 5 இயர்ஸ் கொடுத்துக்கிறீங்க இல்லையா? 5 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் வந்து மகா லிமிடெட் முடிச்சாச்சு, 3 இயர்ஸ் இவங்க முடிக்கணும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணது வந்து 56. யாரு? மகா லிமிடெட் பே பண்ணது எவ்வளோங்க? 56. இந்த 56 எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா மொத்தமாக 140ன்னு சொன்னேன். சரி, இது 140 எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் கணக்கில் இருக்குது. அதாவது 1000 ஷேர்ஸு 200 ரூபாய் 70 ரூபா. அப்போ 1000 × 200 × 70 போட்டால் உங்களுக்கு வந்துடும். 1000 × 200 × 70 1,40,00,000. அதுதான் வந்து 140 நான் சொல்கிறேன். இந்த 140ல் 5 வருஷத்துக்கு, ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தீங்க? 2 இயர்ஸ் தான் கொடுத்தீங்க. அப்போ ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ 140 / 5 × 2, ஸோ 56. இது ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசியில் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இதையும் சேர்த்தா நீங்கள் வாங்குறீங்க இல்லைங்களா? பிசியில் இன்க்ளூட் ஆகுமானா இன்க்ளூட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு சேர்த்து தான் பணம் தரேன். அதாவது மகா லிமிடெட், சத்யா லிமிடெட் இதையும் சேர்த்து தான் வாங்குறாங்க. அப்போ வில் இட் இன்க்ளூடட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசினா யுவர் ஆன்சர் மஸ்ட் பி எஸ். எஸ் சார், ஏன்னா கண்டிப்பாக இது சேர்ந்துருக்கும். இதுக்கு ஏதாச்சும் ஃபார்மெட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
இதான் ஃபார்மட். டோட்டல் ஃபேர் வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் எஸ்பிபி. அந்த 140ன்றது என்னன்னா, அதுக்கு தான் சொல்றாங்க 140னா என்னன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் எஸ்பிபி பிளான். இந்த 140 தான் என்ன சொல்றேன், டோட்டல் வேல்யூ ஆஃப் எஸ்பிபி பிளான். இதுதானே டோட்டல் வேல்யூ. 140 தான் உங்களுடைய எஸ்பிபி பிளானோட டோட்டல் வேல்யூ இல்லைங்களா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெஸ்டிங் பீரியட். ஸோ வெஸ்டிங் பீரியடு என்ன அப்படின்னு நான் சொல்லியாச்சு. வெஸ்டிங் பீரியடு என்ன? 5 years. டோட்டல் ஒரிஜினல் வெஸ்டிங் பீரியட். ஐயோ நான் வந்து இதை போட்டு சாரி. டோட்டல் வெஸ்டிங் பீரியட். டோட்டல் வெஸ்டிங் பீரியட். Total value of SBP plan divided by total vesting period. இதுதான் அந்த கான்செப்ட். இல்லை ரிவைஸ் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த வெஸ்டிங் பீரியட் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த வருஷம் ஒரு 6 பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் அவ்வளோதான். அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பயர்டு இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்றது அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் என்ன செஞ்சிருப்பேன் உங்களுக்கு, நான் சிம்பிளாக இங்கே எழுதி கொடுத்துட்டேன். 140 × 2/5. அது நம்பர் ஆஃப் இயர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வெஸ்டிங் பீரியட் 5 years. எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆகுது? 2 years கம்ப்ளீட் ஆகுது. அது டோட்டல் எஸ்பிபி பிளானோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எஸ்பிபி பிளான் வேல்யூ தான் போகணும். ஸோ 140, இது வந்து 2 years, இது வந்து 5 years. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக வழங்கியாச்சு. போஸ்ட் காம்பினேஷன் பீரியட் அப்படின்னா 140ல் 56 போச்சுனாவே என்னதான் இருக்கும் மிச்சம்? 84. அப்போ இதுதான் போஸ்ட் காம்பினேஷன் பீரியடு. அப்போ போஸ்ட் காம்பினேஷன் பீரியட்னா ஒன்றும் கிடையாது, குழப்பிக்க தேவையில்லை. ஸோ இதை கழிச்சிட்டு போகிறது இல்லைங்களா? அப்போ இதுதான் போஸ்ட் காம்பினேஷன் பீரியடு. அதான் எவ்வளவு? 84 lakh. இங்கே 56 lakhs, இது வந்து 140 lakh. அப்போ 84 lakh தான் உங்களுக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. ஏன்? நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. பிசியில் இது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. சரி, அப்ப அக்வயரர் யாரு? சத்யா லிமிடெட் வில் புக் ஓவர் ரிமைனிங் 3 years உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்ப இதுல இருந்து என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன கிளியரா விழுந்துருச்சு. அதாவது ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசில வந்து 3 காம்பினேஷன் தான் வருமே தவிர எது வரக்கூடாது? போஸ்ட் காம்பினேஷன்ஸ் எப்போதுமே வரக்கூடாது, எப்பயுமே வரக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டில் இதை வச்சு நான் ஒரு சம் உங்களுக்கு போட்டு தரேன். ஸோ தேங்க்ஸ்.